Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for General English Semester 1 and Semester 3. இது ஒரு complete study materials உங்களுக்கு கிடைக்கும். எல்லா டாபிக்ஸ்க்குமான essays, paragraphs, short answers and MCQs provide பண்ணியிருக்கேன். Unit 4 and 5ல இருக்கக்கூடிய grammar and compositionக்கு தேவையான examples and exercises கொடுத்திருக்கேன். இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா you have to text either in WhatsApp or Telegram to the number 7200893046. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ டெக்ஸ்ட் பண்ணி இது வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. The 40 Fortunes by Aaron Shepard. ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். இது ஜெனரல் இங்கிலீஷ்ல யூனிட் 3ல தேர்ட் டாபிக்கா ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஓகே, ஃபார்ச்சூன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னா லக். ஓகே, 40 ஃபார்ச்சூன்ஸ்னா 40 ஃபார்ச்சூன்ஸ். 40னா தெரியும் உங்களுக்கு நம்பர். ஓகே, ஸோ இது வந்து ஈரான் டேல். ஈரான் நாட்டை சேர்ந்து ஒரு கதை தான் இது. ஆக்சுவலி இந்த ஆரன் ஷெப்பர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாடோடி கதைகள், வழி வழியா சொல்லிட்டு வர கதைகள், இதெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, ஸோ ஆரன் ஷெப்பர்ட் அதுக்கு புகழ் பெற்றவர். ஸோ த 40 Fortunes, A Tale of Iran is authored by Aaron Shepard, a renowned storyteller. இவர் வந்து ஒரு storyteller and writer famous for his retellings of folk tales and traditional literature. அப்போ folk tales, இந்த நாடோடி கதைகளும் ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான இலக்கியங்கள்ல இருந்து வரக்கூடிய கதைகள், இது எல்லாத்தையும் இவர் ரீடெல் பண்ணியிருப்பார். ஓகே, எஸ் டோல்ட் இட் இன் இங்கிலீஷ் எல்லா மக்களும் அறியணும். ஏன்னா எல்லா உலகத்துல நிறைய மக்கள் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இங்கிலீஷ்ன்ற ஒரு காமன் லாங்குவேஜ்குள்ள அவர் என்ன பண்றாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி கதைகளை கொடுக்குறாரு. Introduction. 40 Fortunes, A Tale of Iran is a folk tale from the city of Isfahan. ஸோ ஈரானை சேர்ந்த இஸ்ஃபஹான்ற ஊர்ல அந்த சிட்டியை சுத்தி நடக்கக்கூடிய கதை தான் 40 Fortunes. Okay, it is a funny and wise story about a poor man named Ahmad and his clever wife Jamil. இந்த கதை எதை பத்தியது அப்படின்னு சொன்னா, அகமதுன்ற ஒரு புவர் மேனை பத்தியது தான். ஓகே, அவனோட ஒய்ஃபான ஜமேல் பத்தியதும் அகமத் பத்தியதும் தான் இந்த கதை. The tale shows how luck, quick thinking and misunderstanding can something bring great rewards. இது வந்து கொஞ்சம் லக் ஃபேக்டர் உள்ள ஒரு கதை தான். ஒரு சில மனுஷங்களுக்கு நம்மளே பார்ப்போம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பெருசா திறமையெல்லாம் இருக்க மாதிரி இருக்காது, திடீர்னு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடைக்கும், அப்படியே வாரி குச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம அகமதுக்கும் நடக்க போகுது. லக் ஃபேக்டரும் சர்வ் பண்ணவனுக்கு குவிக் திங்கிங், ஒரு சில இடத்துல அவன் ஸ்மார்ட்டாகவும் திங்க் பண்ணுறான். அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் சிலப்போ என்ன பண்ணும், குட் லக் கொண்டு வரும். ஓகே, பேட் லக்கும் கொண்டு வரும், குட் லக்கும் கொண்டு வரும். இட் ஆல்சோ டீச்சர்ஸ் த வேல்யூ ஆஃப் பீயிங் ட்ரூ டு ஒன் செல்ஃப். அதே சமயம் ஒருத்தர் உண்மையா இருந்துக்கணும், முதல் நம்மளுக்காவது உண்மையா இருக்கணும்ன்ற ஒரு மெசேஜையும் கதை சொல்லுது. லெட் அஸ் see the summary. Ahmad is a poor man who earns a living by digging. இவன் வந்து இந்த மண்வெட்டியெல்லாம் கொண்டு இந்த தோன்றது, ஏதாவது விவசாயம் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறவன் தான் அகமத். யாராவது கூப்பிட்டு குழி தோண்டி கொடு அப்படின்னு சொன்னா குழி தோண்டி கொடுப்பான். அப்போ அவன் கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு ஷோவல் தான், டிக்கிங்க்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு ஸ்பேட் மாதிரி, ஒரு மண்வெட்டி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அவன்கிட்ட இருக்கு. பெருசா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் தினம் வேலைக்கு போவான், சாயந்தரம் அவன் சம்பாதிக்கிற 1 or 2 அந்த காசுகளை கொண்டு வந்து ஒய்ஃப் கையில கொடுப்பான். ஆனால் அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப பேராசக்காரி, அவளுக்கு அந்த சம்பளம் பத்தவே இல்லை. ஹீ இஸ் ஹாப்பி வித் லிட்டில், அவனுக்கு அது போதும், அவன் வந்து கிடைக்கிற சம்பாத்தியத்துல சந்தோஷமா அகமத் இருப்பான். பட் இஸ் ஒய்ஃப் ஜமேல் வாண்ட்ஸ் மோர். ஆனா ஜமேல் அப்படி கிடையாது, இதெல்லாம் ஒரு காசா, இதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு திட்டிகிட்டே இருக்கா. One day she is turned away from the public bath by a royal woman. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த கதையில அவ வந்து ஒரு பப்ளிக் பேத்துன்னு அங்க இருக்கும். ஓகே, அங்க போய் தான் அவங்க நல்லா குளிப்பாங்களாம். பப்ளிக் பேத் அதுக்கு பேரு. ஓகே, ஸோ அங்க வந்து அவங்களுக்கான வசதிகள்லாம் நிறைய இருக்கும், நல்லா குளிக்கிறதுக்கான வசதிகள். அதுக்கு ஏதோ ஒரு சில பணம் கொடுத்து தான் அவங்க குளிக்க முடியும். அப்படி ஒரு நாள் வந்து அவங்க போறப்போ அந்த பப்ளிக் பேத்துல ஒரு ராயல் உமன் என்ன பண்ணா, ஃபுல்லா வந்து ரிசர்வ் பண்ணிட்டா. ராயல் உமன் கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு. அவ யாருன்னு விசாரிக்கிறப்போ கிங்கோட டிவைனர், அதாவது கிங்குக்கு ஆருடம் செல்றவரோட மனைவியா. அது கிங்குக்கு ஜோசியம் பார்க்குறாரு இல்லையா,
அவரோட ஒய்ஃப் வந்து ஃபுல் அந்த பப்ளிக் பாத்தையும் அன்னைக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. யாரும் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இத கேட்டு ஜமேலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஒரு டிவைனரோட ஒய்ஃப் அவ்ளோ பெரிய பவர்ஃபுல்லா அப்படின்னு யோசிக்கிறா. டிவைனர்னு என்ன சொன்னேன்? ஒரு ஆருடம், ஜோசியம் பார்க்கிறவர். ஸோ ஆங்க்ரி, ஜமேல் ஃபோர்ஸஸ் அஹ்மத் டு பிரிட்டன் டு பி எ ஃபார்ச்சூன் டெல்லர். ஜமேலுக்கு சரியான கோவம். ஈவினிங் வர்றான். நீ மரியாதையா நீ ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் ஆயிடு, நீ ஒரு ஜோசியக்காரனா மாறிடுன்னு சொல்றான். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அஹ்மத் சிட்ஸ் இன் த மார்க்கெட் வித் டைஸ் அண்ட் ரோப். எனக்கு என்ன தெரியும்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது யோசிச்சு சொல்லு. நீ டிவைன் ஃபார்ச்சுனரா மாறிடு. ஓகே, ஐ மீன் நீ டிவைன் டெல்லரா மாறிடு. எனக்கு நிறைய பணம் கொண்டு வந்து கொடு, இல்லைன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்றான். அவன் அப்பா வீட்டுக்கு போய் ஜமேல் கிளம்பி போறேன்னு சொன்னா அவன் பயந்துருவான். அவனால ஜமேல் விட்டு இருக்க முடியாது. இல்ல இல்ல, நீ சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? ஒரு டைஸும் ஒரு ரோபும் வாங்கிக்கிறான். அவன் அந்த ஜோசியக்காரன் மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறான். டைசஸ் வாங்கிக்கிறான். இந்த டைசஸ்னா என்னன்னா இந்த சோவின்னு சொல்லுவாங்க இல்லையா, குலுக்கி போடுறதுக்கு டைசஸ். அதோட சேர்ந்ததுதான். Luckily, he finds a rich lady's lost ring by accident and is rewarded. அன்னைக்கு அவன் போறான். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்டே என்ன ஆகும்னா லக்கியா தான் நடக்கும். அது என்ன நடக்கும்னா, இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சம்மரியில அதெல்லாம் கொடுக்கல. ரைட், சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன் சம்மரி. லக்கிலி he finds a rich lady's lost ring. ஒரு ரிச் லேடியோட தொலைஞ்சு போன ரிங் அதை கண்டுபிடிச்சு கொடுக்குறான். யார் அந்த ரிச் லேடினா அந்த டிவைனரோட ஒய்ஃப் தான். இவன் அன்னைக்கு மார்க்கெட்ல சாயந்தரம் போய் ஒய்ஃப் கோவிச்சுட்டு வந்தோன்னே போய் உட்கார்றான். அந்த டிவைனர்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு என்னோட ரிங்கை காணோம் அப்படின்னு படு போடுறாங்க. இவன் வந்து பார்த்துட்டு இவன் ஜோசியக்காரன் மாதிரி அங்கே உட்காந்துருக்கான். வந்து என்னோட ரிங்கு நீ எனக்கு காணோம், நான் காசு கொடுக்குறேன், நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒய்ஃபு காசு கொண்டு போகலன்னா திட்டுவா. உடனே அப்படியே முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஆக்சுவலா அவங்க ட்ரெஸ்ல ஒரு ஓட்டை தெரியும். அவன் கண்ணை அதை தான் உறுத்தும். இட் இஸ் அ ஹோல் ஹோல் அப்படின்பான். உடனே அந்த லேடி வந்து யோசிக்கிறா, இவர் ஏதோ குறி சொல்றாரு, ஹோல்னு குறி சொல்றாரு. அவர் வந்து ட்ரெஸ்ல இருந்த ஹோல்ல தான் சொல்வாரு. ஆனா அவ யோசிக்கிறா, ஆமா அங்க ஒரு ஹோல் இருந்ததே, அந்த ஹோல்ல இருக்குமா அப்படின்னு ஓடி போய் அந்த பேத்துல தேடுறாங்க. ஒரு ஹோல் அங்க அவங்க கழட்டி வச்சிருக்காங்க. அதை மறந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்துட்டு, ஆஹா உண்மையிலேயே நீ எவ்வளவு பெரிய டிவைனர், ஹோல்ல தான் என் ரிங் இருக்கு, நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய ரிவார்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய கதையை நான் இங்கே சிம்பிளா சொல்லிட்டேன் பாருங்க ஒரு லைன்ல. லக்கிலி he finds a rich lady's lost ring by accident. ஆக்சிடென்ட்டா இவன் வேற ஒரு கதை சொல்றான். ஆனா அவங்க நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிங்கை எடுத்துட்டு அவனுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துடுறாங்க. உடனே வீட்டுக்கு போய் கொடுத்தோன்னா ஜமேலுக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்தியா, டிவைனர் ஆனோன்னு முதல் நாளே எப்படி சம்பாதிச்ச, மரியாதையே இதே இதில் கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. தென் த கிங்ஸ் ட்ரெஷர் இஸ் ஸ்டோலன். அடுத்த நாள் அங்கே பார்த்தீங்கன்னா கிங்கோட அந்த ட்ரெஷர்னா கஜானாவில் இருந்த பணம் வந்து திருடு போயிடுச்சு. ஓகே, இப்போ கிங்குக்கு பயங்கர கோபம். அது எப்படி என்னோட கஜானாலே திருட்டு போகும், அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிவைனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆருடம் கேட்கிறாரு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரியான கோவம் வந்து எல்லாத்தையும் ஜெயில தூக்கி போட்டார். இப்போ ஒரு புது டிவைனர் வந்திருக்காராம். இன்னைக்கு வந்து அவர் டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாராம். டிவைனரோட ஒய்ஃபுக்கு ரிங் தொலைஞ்சு போனதே சொல்லிட்டாரான்னா, அப்பனா அவரை கூப்பிட்டு வான்ட்டார். இப்போ அகமது கிங் முன்னாடி வந்து நிக்கிறான். அகமது இஸ் கால் டு ஃபைண்ட் த 40 thieves. அப்போ அவன் வந்து இந்த 40 இதுவும் போயிருக்கு, 40 ட்ரெஷர்ஸ் போயிருக்கு, இதை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொன்னான். 40 ட்ரெஷர்ஸ்னா 40 thieves அப்படின்னு சொல்லிட்டு he guesses the number 40 and impresses the king. அந்த 40 ட்ரெஷர்ஸ் அந்த பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே இவன் என்ன சொல்லுவான், அப்ப 40 பேரா, 40 திருடரா அப்படின்னு அவன் தப்பா தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவான். ஆனா கிங் வந்து ஓஹோ அப்ப 40 பேர் வந்தாங்களா அப்படின்னு அந்த நம்பர்லயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்குவார். ஓ 40 பேர் வந்து திருடினாங்களா, கரெக்டா தான் இருக்கும் நீங்க சொன்னா, 40 பேர் வந்திருக்காங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான், நிறைய பேர் இருந்தாங்களாம் அப்படிங்கிறார். அகமது ஆஸ்க் ஃபார் 40 days to find them. அவனுக்கு இப்போ என்ன பண்ணனே புரியல. ஐயோ, இப்ப கிங்க்கு வந்து என்ன, கிங் வந்து சொல்லிட்டாரு, மரியாதையா கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னா ஓகே, இல்லைன்னா 40வது அவன் வந்து எப்ப கண்டுபிடிச்சு கொடுப்ப அப்படின்னு கேட்கிறாரு. நீ வந்து என்ன கண்டுபிடிச்சு சொல்லிடணும்னா உனக்கு ஒண்ணுமே புரியாது. 40 daysல கண்டுபிடிக்கிறேன்னா 40 days எதுக்கு அப்படின்னா,
ஒவ்வொரு 40 பேக்ஸோ அந்த இது திருட்டு போயிருக்கு இல்லையா? அப்போ 40 டேஸ் வேணும் ஒவ்வொன்னையும் கண்டுபிடிக்க அப்படிங்கிறா. கிங்கிட்ட போய். உடனே கிங் வந்து சரி எடுத்துக்கோ. ஆனா 40th டே நீ கரெக்ட்டா ஆன்ஸர சொல்லன்னா, உன்னையும் போய் பிரிசன்ல திரும்பவே வராத மாரி உள்ள தள்ளிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அனுப்பி வைக்கிறார். ஸோ அகமது ஆஸ்க் ஃபார் 40 டேஸ் டு ஃபைண்ட் தெம். 40 நாள் டைம் குடுங்க சார் கண்டுபிடிச்சிடுறேன்னு கிங்ட்ட சொல்லிட்டு வந்துட்டான். அட் ஹோம் ஹி ஈட்ஸ் 1 டேட் ஈச் நைட் டு கவுண்ட் த டேஸ். இப்போ இவனுக்கு என்னன்னா, ஐயோ 40 நாள் எப்படி போகும்? அவனுக்கு கேலண்டர் கூட இல்ல. உடனே என்ன பண்றான்னா, அவங்க ஊர்லலாம் டேட்ஸ் நல்லா கிடைக்கும்ல. அவன் என்ன பண்றான், இந்த ஜார்ல 40 எண்ணெய் போட்டு வை, பேரிச்சம்பழம் டேட்ஸ போட்டு வச்சுரு. ஒவ்வொன்னா நான் சாப்பிடுறேன். டேஸ் அவனுக்கு வந்து இந்த கண்டுபிடிக்கிறத பத்தியெல்லாம் யோசனையே கிடையாது. ஒண்ண சாப்பிட்டா ஒரு நாள் முடியுது. அதுதான் அவனுக்கு கணக்கு. 40வது நாள் ஜெயிலுக்கு போகணும். அது வரைக்கும் ஒய்ஃபோட இருந்துட்டு போய் சேரலான்ற முடிவுக்கு வந்துடுறான். என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் டே எடுக்குறான். எடுத்து சாப்பிட போறான். மீன்வைல் என்ன நடக்குதுன்னா, அந்த தீவ்ஸ்ல ஒருத்தன் வந்து கிங்கோட சோல்ஜர் குரூப்லயே இருக்கான். அவன் போய் அவனோட குரூப்ல போய் சொல்றான், இப்படி ஒரு புது டிவைனர்ட்ட குடுத்துருக்காங்க பொறுப்ப. அவன் பெரிய ஆளாம். எதுனாலும் கண்டுபிடிச்சிருவானா. எடுத்தோனே நம்ம 40 தீவ்ஸ்ன்னு கரெக்ட்டா சொல்லிட்டானோன்னு, அந்த லீடர் இருந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காது. நீ போய் பார்த்துட்டு வா. அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னோன, சரின்னு அந்த சோல்ஜர் போறான். சோல்ஜர் போய் மேல அந்த ஓட்டு பக்கத்துல நின்னுட்டு அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அந்த டேட்ஸ் அப்படியே வாயில அப்படி தூக்கி போட்டுட்டு 1 அப்படின்பான். 1 தேர் 1 கவுண்டட் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றான். ஒண்ணு இதான் 1 அப்படின்றான். உடனே அவன் என்ன நினைச்சிட்டான் மேல இருந்தவன், ஓ நம்மள கை காமிச்சு 1ன்னு சொல்றான் தடபுடான்னு இறங்கி வேக வேகமா ஓடுறான். யார்கிட்ட? அவரோட அந்த thieves இவங்க கிட்ட போய் சொல்லி ஒன் ஆஃப் த thieves hears him say that is one. இந்தா ஒன்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னு ஓடி போய் அவன் என்ன சொல்றான், என்ன கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறான். உடனே இன்னும் அடுத்த நாள் 2 பேரை அனுப்பி வைக்கிறான் அந்த லீடர். ஸோ ஒன் ஆஃப் த thieves hears him say that is one. அதுதான் 1 அப்படின்னோன்னு அவன் அப்படி நினைச்சுக்கிறான். ஆனா அவன் சொன்னது டேட்ஸ். அவன் தீஃப் தன்னை நினைச்சிட்டான். அண்ட் திங்ஸ் அகமத் saw him. அகமத் நம்மளை பார்த்துட்டான் சொல்லிட்டான்னு சொல்லி அவன் பயந்துக்கிறான். ஈச் நைட் மோர் தீவ்ஸ் கம் அண்ட் ஹியர் ஹிம் கவுண்ட். உடனே அவன் அடுத்த நாள் அந்த லீடர் 2 பேர் அனுப்பி வைக்கிறான். 2 பேர் போய் மேல நின்று அதே பார்த்தா தட்ஸ் 2 அப்படிங்கிறான். உடனே அவங்க நம்ம 2 பேரையும் தான் பார்த்துட்டான். இப்படியே அவங்க வந்து 40 டேஸும் அனுப்பி வைக்கிறான். அவன் தட்ஸ் 3 தட்ஸ் 4னா இவன் ஒவ்வொரு ஆளா அனுப்ப அவன் கவுண்டர் கொடுக்குற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. On the 40th night, all thieves come. Ahmed opens the door and they beg for mercy. அடுத்த 40th day, that's 40 அப்படின்னு சொன்னோன்னு கதவு தட்டுறாங்க 40 பேரும் சேர்ந்து. அந்த லீடரும் வந்துட்டான் அன்னைக்கு. கதவு தட்டினோன்னு அவன் திறந்தா திப்பு திப்புன்னு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அவன் முன்னாடி மண்டிட்டுட்டாங்க. நீங்க பெரிய ஆளுதான். நீங்க வந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றணும். அரசன்ட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த ஆள் எங்களை கொன்னு போட்டுருவாரு. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. தே ரிட்டர்ன் த ட்ரெஷர். நாங்க உங்களுக்கு இந்த ட்ரெஷர் தானே வேணும். நாங்க கொண்டு வந்து கொடுத்துடுறோம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அகமத் டெல்ஸ் த கிங் த ட்ரெஷர் இஸ் பேக். அடுத்த நாள் கிங்கிட்ட போறான். அவனுக்கு தானே வந்து சேர்ந்து பாருங்க எல்லாமே லக்கா தான் அதெல்லாம் நடக்குது. அகமது போய் கிங்கிட்ட போய் என்ன சொல்றான்னா, சார் நான் உங்க புதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னா, த கிங் இஸ் அமேஸ்ட் அண்ட் ஆஃபர்ஸ் ஹிம் அ ராயல் ஜாப். பட் அகமத் ரெஃப்யூசஸ் அண்ட் சூசஸ் டு லிவ் அ சிம்பிள் லைஃப் வித் ஹிஸ் வைஃப். இப்போ கிங்க்கு வந்து ஒரே ஆச்சரியமா இது, கண்டுபிடிச்சிட்டியா? இந்த இது வந்து இங்க சிம்பிளா முடிச்சிட்டோம். பட் வந்து நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அந்த கிங்குக்கு வந்து ஒரே ஆச்சரியம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சிட்டியா? 40 திருடர்களா? இங்க பாருங்க 40 திருடர்கள் தான். இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இதுக்கு என்னோட எல்லா பவர்ஸுமே யூஸ் பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு பவரே கிடையாது. அப்படி அவன் இதுலதான் ஸ்மார்ட்னஸ் பாக்குறோம். நம்ம அகமது வந்து இது வரைக்கும் எல்லாம் லக்கா நடந்தது. ஆனா இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி கிங்ட்ட ஒண்ணு சொல்றான். என்னன்னா, இங்க பாருங்க சார், உங்க பெரிய கஜானாவே காலி பண்ற அளவுக்கு திருட்டு நடந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப என்னோட டிவைன் பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நான் சாதாரண மனுஷனா தான் வாழ்வேன். எனக்கு இந்த டிவைன் பவர்ஸே இருக்காது. ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அந்த முடிவை எடுத்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னால இந்த 2ல இப்போ 1 தான் பண்ண முடியும். ஒண்ணு அந்த 40 அந்த கண்டெய்னர்ல இருக்க ட்ரெஷரையும் உங்க கஜானால கொண்டு வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த 40 தீவ்ஸ கொண்டு வந்து கொடுக்க முடியும். இது 2ல ஏதாவது ஒண்ணு தான் உங்களோட ஆப்ஷனா இருக்க முடியும்.
இது ரெண்டுல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே கிங் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு அவங்கள பனிஷ் பண்றதை விட எனக்கு கஜானா வந்து 40 அந்த பேக்ஸ் தான் வேணும், அது பெரிய பணம் அப்படின்னோடனே, உடனே சரி நீங்க போங்க உங்களுக்கு அது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களே கொண்டு வந்து வைக்க சொல்லிடுறான். வச்சுட்டு இப்போ போய் பாருங்கன்னு சொன்னா கிங்குக்கு ஒரே ஆச்சரியம். ஆ எல்லா இதுவும் வந்துருச்சா, பேக்ஸும் வந்துருச்சா, என்ன ஒரு அற்புதமான டிவைனர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும் நீ இங்கேயே இருந்துக்கோ, எங்க கூட இருந்து டிவைனரா இருந்தா அதெல்லாம் எனக்கு பவர்லாம் போயிடுச்சு, நான் சாதாரண சிம்பிள் லைஃப் வாழ்ந்துக்கிறேன், பணத்தை மட்டும் அவர் கொடுக்குற கோல்டு, த கிங் ரிவார்ட்ஸ் ஹிம் வித் கோல்டு, அந்த இத பெட்டியிலேயே 1 2 பெட்டி அவனுக்கு தூக்கி தந்துடுறாரு. ஓகே வச்சு சந்தோஷமா வாழுன்னு. அகமது அண்ட் ஜமீல் லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியா வாழ்றாங்க. ஓகே. ஸோ இந்த கதையில நம்மளுக்கு மாரல் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு வந்து ஒரு என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு லக் வந்து ஃபேவர் பண்ணுது. பட் கடைசியா அவன் ஸ்மார்ட்டா முடிவு எடுக்கிறான் இல்லையா? அதனால அவன் அகமது அங்க ஜெயிச்சிடுறான். ஓகே. லக் வந்து சிலப்போ ஃபேவர் பண்ணும். அப்ப நம்ம ஸ்மார்ட்டா இருந்துக்கணுங்கிறது தான் அர்த்தம். அனாலிசிஸ். திஸ் டேல் இஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமர் அண்ட் கிளவர் ட்விஸ்ட். அப்ப இந்த கதை ஃபுல்லாவே நிறைய ஹியூமரும் கிளவர் ட்விஸ்ட்ஸும் இருக்கு. அகமது பிகம்ஸ் லக்கி பை ஆக்சிடென்ட் பட் ஹி ஆல்சோ யூசஸ் ஸ்மார்ட் திங்கிங். அப்ப அவன் லக்கியா இருந்தா கூட அவன் ஸ்மார்ட்டா திங்க் பண்றான். தி ஸ்டோரி ஷோஸ் ஹவ் ஃபியர் அண்ட் கில்ட் கேன் ட்ரிக் பீப்புள் லைக் தி தீவ்ஸ். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பயம், இந்த குற்ற உணர்ச்சி, இது எல்லாமே இந்த தீவ்ஸ் எப்படி பண்றாங்க, பயத்தின குற்ற உணர்ச்சியில இருந்தாதான், நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டாதான் நமக்கு என்ன தோணும், ஓஹோ அவங்கெல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்களோ, டீச்சர் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்லாம் தோணும். ஓகே. நம்ம தப்பு செய்யலைன்னா அது தோணாது. அப்ப தீவ்ஸ்க்கு வந்து தப்பு செஞ்சதுனாலதான் இவன் நம்மளதான் சொல்றான் நினைச்சுக்கிட்டாங்க. It also shows how a lie can sometimes bring good results and also danger. ஒரு பொய் வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும்னு தெரிஞ்சுக்கிறோம். ஜமீல் இஸ் புஷி பட் ஷி லேர்ன்ஸ் டு ரெஸ்பெக்ட் ஹர் ஹஸ்பண்ட். ஜமீல் மோசமா இருந்தா கூட ஹஸ்பண்டை வந்து கடைசியில மதிக்க கத்துக்கிறான். அகமது ஸ்டேஸ் ஹம்பிள் அண்ட் டஸ் நாட் பிகம் கிரீடி. ஆனா அகமது எப்பவுமே ஆசைப்படவே இல்லை, அவன் கரெக்டாவே நடந்துக்கிறான். The tale teaches us to be wise, honest and content with who we are. இந்த கதை மூலமா வைஸா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும், கண்டென்ட்டா இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபைடா வாழணும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஏன்னா ஆரம்பத்துல அகமது அப்படிதான் வாழ்ந்தான். இட் ஆல்சோ செலிப்ரேட்ஸ் குவிக் விட் அண்ட் கைண்ட்னஸ். ஆனா இடத்துக்கு ஏத்த மாதிரி அவன் தன்னோட அறிவை யூஸ் பண்ணாலே அதையும் இந்த கதை செலிப்ரேட் பண்ணுது. கன்க்ளூஷன். 40 Fortunes is a fun and meaningful folk tale. It shows how a simple man becomes rich without planning it. அப்போ இந்த கதை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மீனிங்ஃபுல் ஷார்ட் ஸ்டோரி தான். இது எது சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ரிச் ஆயிட்டான் எந்த ஒரு பிளான் இல்லாமல் அப்படின்றத சொல்லுது. The story teaches lessons about ட்ரூத், லக், பீயிங் யுவர் செல்ஃப். அவன் அவனாவே தானே இருக்கிறான், அவன் ஹீஸ் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். அகமது என்ன நடந்தாலும் அவன் தன் குணத்தை மாத்திக்கல, அவன் வந்து டிவைன் நான் கண்டுபிடிச்சிருவேன்லாம் சொல்ல, அவன் வந்து அந்த நேரம் ஏதோ சொல்றது வந்து அது என்ன ஆகுது, அந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தி வந்ததுனாலதான் அவனை வந்து அந்த லக் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுது, அவனை பெரிய ஆளாக்குது. அவன் எப்பவுமே தனக்கு உண்மையா தான் நடந்துட்டான், ட்ரூத்ஃபுல்லா தான் இருந்தான், லக் தான் அவனுக்கு ஃபேவர் பண்ணுச்சு. இட் ends with happiness and wisdom. Hope you liked my explanation. Thank you for watching. Subscribe for more such videos.